Hello students, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் செஷன் வீடியோ. In a network made up of linear resistance and ideal voltage sources, values of all resistors are doubled, then voltage across each resistor is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நெட்வொர்க் இருக்குது, இதில் வந்து நமக்கு என்ன ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே லீனியர் ரெசிஸ்டர்ஸ் அண்ட் ஐடியல் வோல்டேஜ் சோர்சஸ் இருக்குது. ஸோ வேல்யூஸ் ஆஃப் எல்லா ரெசிஸ்டரும் நம்ம டபுள் பண்ணிட்டோம் அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இது 2 ohm, இது 2 ohm. ஸோ 4 வோல்ட்டு. ஸோ கரண்ட் இஸ் ஃப்ளோயிங். ஸோ இப்போ எனக்கு வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் தெரியணும். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர்னா V1 ஈக்குவல் டு I இன்ட்டு ஆர். அதே மாதிரி V2ங்கிறது I இன்ட்டு ஆர் அப்படின்னு இருக்கும். இப்போ நமக்கு ஐங்கிறது என்னன்னு தெரியணும். ஸோ ஐங்கிறது என்னவாக இருக்கும்? ஸோ V இஸ் ஈக்குவல் டு IR. அப்போ எனக்கு ஐங்கிறது V/R. ஸோ Vங்கிறது 4 வோல்ட். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சீரியஸ். ஸோ அதுவும் 4. அப்போ நமக்கு 1 ஆம்ஸ் இருக்கும். அப்போ எனக்கு இதுவும் 2 வோல்ட், இதுவும் 2 வோல்ட். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு டபுள்டாக இருக்குது ரெசிஸ்டர் அக்ராஸ். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டர் வந்து டபுளாக இருக்குது அப்படின்னா ஸோ இது 4 ohm, இது 4 ohm. இப்போ எனக்கு கரண்ட் என்னவாக இருக்குன்னா 4/8, அப்போ 0.5 ஆம்ஸாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து நான் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு என்னது 0.5 × 4, 0.5 × 4. அப்போ எனக்கு 2 வோல்ட். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, வோல்டேஜ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.